குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான சூப்பரான குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு சின்ன குக்கரில் நான் 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். இதுக்கு கூடவே நான் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிரும். தக்காளி வெங்காயம்லாம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. நான் 1.25 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அரிசி நான் 400 கிராம் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை கிராம் ஏலக்காய் பவுடர் இதுதான் நல்லாயிருக்கும் குஸ்காவுக்கு. 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லியும் புதினா இலைகளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 2 தடவை நல்லா கழுவிட்டு அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு குஸ்கா ரெடி ஆயிரும். நான் சீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம போட்டுடலாம். பார்க்கவே நல்ல ஜூஸியான நல்ல பிரியாணி மாதிரியே இருக்கும். அச்சல் மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு ஒரே ஒரு எக்கு முட்டை வச்சுக்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.